தற்காலிகமாக இனிமேல் அது வரக்கூடாது. பேசலாமா? இன்றைக்கு பல்லடம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு மிக முக்கியமான மக்களை பாதிக்கக்கூடிய வகையில 3 பிரச்சனைகள். அது 3 பிரச்சனைகள்ல முதல் பிரச்சனை வந்து பல்லடத்துல பைபாஸ் சாலை. அதாவது பல்லடத்துல பைபாஸ் சாலை வேண்டும் என்று பல்லடத்து பகுதியில ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலேயே அதற்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டு பல்லடத்துல காளிவேளாம்பட்டியிலிருந்து மாதப்பூர் வரை ஒரு வெளி வட்ட சாலையாக அமைப்பதற்காக அன்றைக்கு நம்முடைய அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, எடப்பாடியார் அவர்கள் 2021 13.85 கிலோமீட்டர், அதாவது நேஷனல் ஹைவேஸ் வந்து அது 81, அந்த சாலை 2 பக்கம் இணைக்கின்ற வகையில 13.85 கிலோமீட்டருக்கு ஒரு வெளிவட்ட சாலை அமைத்து போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்திற்காக அரசாணையும் வழங்கப்பட்டு அது நிலம் எடுப்பதற்காக 45 கோடி ரூபாய் நிதியும் அன்றைக்கு ஒதுக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 2021 6வது மாசத்துக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த கோரிக்கையை நான் சட்டமன்றத்தில் எழுப்பி பல முறை நம்முடைய அமைச்சர், அதாவது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடம் கேள்விகளை கேட்டிருந்தேன். அவரும் இந்த பிரச்சனையை விரைவில் முடித்து கொடுக்கின்றோம் என்று சட்டமன்றத்திலே பதிலை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு மேலாக மாவட்ட ஆட்சியர் இடத்துல முதலமைச்சரினுடைய 10 கோரிக்கையில ஒரு கோரிக்கையாக இந்த கோரிக்கையும் வைத்திருந்தேன். அதில் எனக்கு பதில் கொடுக்கும் பொழுதும் இந்த சாலை எடுக்கப்பட்டு அதனுடைய பணிகள் தொடங்கப்படும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது திடீரென்று தமிழக அரசு வந்து இந்த சாலையை செய்ய முடியாது என்று தேசிய நெடுஞ்சாலையிடம் ஒப்படைத்து விட்டோம். அவர்கள் தான் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு ஜாயின் பண்ணணும்னு சொல்லி போட்டு அவங்க தான் எடுத்து செய்யணும்னு சொல்லி இப்ப சொல்றாங்க புதுசா. ஏற்கனவே இதுக்கு நிலமெல்லாம் எடுப்பதற்காக அந்த அலைன்மெண்ட் அமைத்து 13.85 கிலோமீட்டருக்கு அமைச்சிருக்காங்க. அதுல எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. ஏற்கனவே அந்த பகுதி மக்கள் எல்லாம் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு புதிதாக நேஷனல் ஹைவேஸ்ல டிபிஆர் தயார் பண்றாங்க, அதுக்காக அலைன்மெண்ட் எடுக்கிறாங்க. அந்த அலைன்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல்லடம் நகராட்சி பகுதியை ஒட்டியே வர்ற மாதிரி, பல்லடம் நகராட்சியில் இருக்கிற ஒரு 2-3 வார்டுகளுக்குள்ளேயே அந்த அலைன்மெண்ட் வர்ற மாதிரி புதிய அலைன்மெண்ட் ஒரு 5 கிலோமீட்டர் குறைவாக எடுத்து இப்ப வந்து டிபிஆர் தயார் பண்றதுக்காக இன்னைக்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதுல பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் பாதிக்கக்கூடிய வகையில அந்த புறவழி சாலை அமைக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. அதுக்காக அங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கடந்த 1 வார காலமாக அனைத்து அதிகாரிகளையும் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் அதிகாரிகள் நேற்று கோயம்புத்தூர்ல போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. என்னிடத்துல சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில என்னிடத்துலையும் மனு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் இடத்துலையும் அந்த மனுவை கொடுத்துருக்குறோம். அது மாவட்ட ஆட்சியர் வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் பரிசீலனை பண்ணி உடனடியாக அவங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்கள் என்னங்கிறத சொல்றோம். ஏன்னா ஆரம்ப நிலையிலேயே இன்னைக்கு நம்ம அப்ஜெக்ஷன் கொடுத்தாச்சு. ஆகவே வெளிவட்ட சாலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த 13.85 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த வெளிவட்ட சாலை அமைய வேண்டும் என்று கலெக்டரிடம் இப்பொழுது நான் வலியுறுத்தி வந்திருக்கின்றேன். அவரும் நாங்கள் அதை பரிசீலனை செய்து அதை பேச்சுவார்த்தை நடத்தி செய்து கொடுக்கிறோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அந்த நிலையும் இன்னைக்கு அது வந்து நாங்க வந்து இப்போ கோரிக்கை வச்சிருக்கிறோம். இந்த கோரிக்கையை ஏற்று அவர்கள் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் செவிசாய்த்து அதை செய்து கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அது மக்களுக்கு பாதிக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக நாங்கள் நிச்சயமாக போராட்டங்களை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். இப்போ கடுமையான நகராட்சியில, பல்லடம் நகராட்சியில தண்ணி பிரச்சனை.
இந்த தண்ணி பிரச்சனை இந்த 3 மாத காலமாக பல்லடம் நகராட்சியில தண்ணி முறையாக வர்றதே இல்லை. அதாவது அத்திக்கடவு திட்டம் போட்டு கிட்டத்தட்ட 25-30 வருஷம் ஆச்சு. அது கோயம்புத்தூர்ல இருந்து பிரிச்சு பல்லடத்துக்கு தனியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்கீம்ல. அது அன்னைக்கு கொடுத்த கொள்ளளவு அன்னைக்கு கிட்டத்தட்ட 18 MLD கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த 18 MLDக்கு 9 MLD தண்ணீர் தான் குறைவாகத்தான் இன்னைக்கு பல்லடத்துக்கு வந்துகிட்டு இருக்கு தொகுதிக்கு. அதுல நகராட்சிக்கு கொடுக்க வேண்டிய 6 MLD தண்ணியே முறையா வர்றதில்லை. இப்போ 3 MLD தண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை முறைப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கலெக்டரிடம் இன்னைக்கு நான் மனு கொடுத்துருக்கிறேன். அதையும் விரைவில் அவர் பேசி தீர்க்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அப்படித்தான். தண்ணி பிரச்சனை வந்ததுனாலும் நாம முன்னிருந்து கையில் எடுத்து செய்ய வேண்டி இருக்கின்றது. அதே போல பாத்தீங்கன்னா இப்ப பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு. திருப்பூர் மாநகராட்சியிலிருந்து குப்பையை கொண்டு போய் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அந்த குட்டைகள் எல்லாம் இருக்குல்ல, பாறைக்குழிகள்னு சொல்லுவாங்க, அந்த பாறைக்குழிகள் கொண்டு கொட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பகுதிகளில், அங்க குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பாறைக்குழிகளில் எல்லாம் கொண்டு இந்த குப்பையை கொண்டு எல்லா பகுதியிலையும் பிரச்சனை நடந்துட்டே இருக்கு. தொடர்ந்து இந்த பிரச்சனை மாநகராட்சியில இது நடந்துகிட்டே இருக்கு. அதாவது திருப்பூர் சுத்தி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிகளிலும் கொண்டு போய் இதை கொட்டுறாங்க. ஊராட்சி பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் மாநகராட்சி குப்பைகளை இங்க கொண்டு கொட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது ஏற்கனவே கடந்த கால ஆட்சி காலத்துல எல்லாம் இது முறையா இந்த மங்கும் குப்பை மங்கா குப்பை எல்லாம் பிரிச்சு எடுத்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து அதுக்கு உரம் தயாரிக்கக்கூடிய நிலைகளுக்கெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்தோம். அதெல்லாம் இந்த ஆட்சி வந்ததற்கு பின்னால் அந்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கல. 4 ஆண்டு காலம் ஆட்சி. அந்த குப்பைகள் பிரச்சனை பல பக்கம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நானும் அந்த குப்பை பிரச்சனைக்கு கலெக்டர் இடத்துலயும் மனு கொடுத்துருக்கிறேன். ஏற்கனவே பல்லடம் பகுதியில இச்சிப்பட்டி 63 வேளம்பாளையம் ஊராட்சிகளில் கொண்டு கொட்டி மக்கள் எல்லாம் பல்வேறு பிரச்சனைகளை பண்ணி கடந்த 4 நாளுக்கு முன்னாடி நானும் மாவட்ட ஆட்சியர், கார்பரேஷன் கமிஷனரு, மேயரு எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு பேசிட்டேன். குட்டை அங்க கொட்டக்கூடாதுன்னு RDO ஆர்டர் போட்டு கொடுத்துருக்காருன்னு அந்த ஆர்டரை தாசில்தார் ரத்து பண்ணி திருப்பி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப அப்படியே நிக்குது தற்காலிகமாக. மீண்டும் அந்த நிலைமையை செய்யக்கூடாது என்று நாங்க கலெக்டரிடம் இன்னைக்கு மனு கொடுத்துருக்குறோம். ஆகவே இந்த குப்பை பிரச்சனைக்கு மாநகராட்சி அதிகாரிகள், மாநகராட்சி மாவட்ட ஆட்சியர் எல்லாம் உட்கார்ந்து எங்களை போன்ற மக்கள் பிரதிநிதியை அழைத்து பேசி ஒரு முடிவுக்கு விரைவில் கொண்டு வரப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பெருந்துறையிலிருந்து பெருந்துறை MLA அவங்க பகுதியில் இருக்கிற ஊராட்சியில கொண்டு கொட்டியிருக்காங்க. அங்கேயும் பிரச்சனையாகி நின்று இருக்குது. அதே மாதிரி வடக்கு பகுதியில நெறிப்பரிச்சல் பகுதியில அந்த பிரச்சனை 4-5 மாசமா போய்கிட்டு இருக்கு. அது உங்க ஊடகங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க. ஆகவே ஒட்டுமொத்தமாக திருப்பூர் மாநகராட்சியில் இந்த பிரச்சனை தலை தூக்கி நிக்குது. இது உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இது ஒரு முடிவு கொண்டு வரப்படவில்லை என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திருப்பூரிலேயே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பது இதன் மூலம் தெரிவிக்கிறோம்.